வீரபூபதி என்ற ஒரு மன்னன் எல்லா சொத்து வைரம் வைரூரியம் போன்ற எல்லா சொத்துக்களும் இருந்தும் ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசை என்றால் தனது அண்டை நாடான கங்கை நாட்டை வீழ்த்தணும் என்று ஒரே ஒரு ஆசை. அந்த ஆசையில தன்னுடைய மந்திரியை அழைத்து சொன்னாரு, மந்திரியாரே நீங்க போய் கங்கை நாட்டுல போய் உள்ள போயிட்டு வாங்க, உள்ள போய் நம்ம நாட்டை வந்து அதுக்குள்ள நம்ம படையை வந்து உள்ள செலுத்தலாமா இல்ல ஆட்சி பண்ணலாமா அப்படின்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது மந்திரியார் வேடம் வந்து போறாரு. மந்திரியார் வேடம் வந்து போகும்போது ஒரு பழக்கடை பாக்குறாரு. பழக்கடையில போய் போனோடனே ஐயா வணக்கம் அப்படிங்கிறாரு. பழக்கடைக்காரரும் ஐயா வணக்கம். உடனே பழக்கடைக்காரர் இருக்கு, ஐயா உங்களுக்கு என்ன ஐயா சொல்றாரு, வாழைப்பழம் வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஐயா நீ படிச்சிருக்க, எனக்கு வாழைப்பழம் பழைய பழசாக இருக்கு, எதிர்காலக்கா நீங்க போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு புது வாழைப்பழம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எதிர்காலக்காரும் போய் மந்திரியார் புது வாழைப்பழம் வாங்கிக்கிறாரு. இது பண்ணும்போது நடந்து போறாரு. நடந்து போய் வெண்ணெய் கடைக்காரிட்ட போய் பாக்குறாரு. வெண்ணெய் கடைக்காரிட்ட போய் சொல்றாரு, ஐயா எனக்கு வந்து வெண்ணெய் வேணும் அப்படிங்கிறாரு. வெண்ணெய் கடைக்காரும் ஐயா என்கிட்ட பழைய வெண்ணெய் தான் இருக்கு, புது சரக்கு இல்ல, நீங்க பக்கத்து கடைக்காரிட்ட போய் வாங்கிக்கோங்க, அவர்கிட்ட புது சரக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மந்திரியாரும் போய் புது சரக்கு வாங்கி கங்கை நாட்டுக்கு வளநாட்டுக்கு போறாரு. வளநாட்டுக்கு வந்து அவர் மன்னை வந்து சொல்றாரு, மன்னரே போர் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறாரு. மன்னரும் சரி மந்திரியாரே அப்படின்னு போயிடுறாரு. ஒரு நாள் கழிச்சு மன்னர் வந்து மந்திரியா மறுபடியும் கூப்பிட்டு மந்திரியாரே நீங்க மறுபடியும் உள்ள போயிட்டு வாங்க, அங்க போய் நீங்க என்ன நிலைமை அப்படின்னு பார்த்துட்டு வாங்க, அவங்க போத்துருக்காங்க வேணாம்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே மந்திரியாரும் வேடம் பண்ணிட்டு மறுபடியும் போறாரு. மறுபடியும் போய் பார்க்கும்போது அந்த முன்னாடி போயிருப்பாங்க ஒரு பழக்கடைக்காரர், அவர்கிட்டயே போறாரு. அவர்கிட்டயே போய் ஐயா எனக்கு வாழைப்பழம் வேணும்னு கேட்கும்போது ஐயா என்கிட்ட எந்த எல்லா பழமும் இருக்கு, மருந்து மாதுளை சீத்தா சப்போட்டா என்கிட்ட எல்லா பழமும் இருக்கு, பக்கத்து கடைக்காரலாம் வாங்காதீங்க, அவர்கிட்ட ஃபுல்லா பழைய வாழைப்பழம் பழைய இதாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே வாழைப்பழத்தை தராது. அவரும் பையில வாங்கிட்டு பார்க்கறாரு, ஒரே அழுகி போச்சு, வாழைப்பழம் அழுகி போச்சு. அவரும் கொஞ்சம் கவலையோட மந்திரி கொஞ்சம் கவலையோட பக்கத்துல பார்க்கறாரு. பக்கத்துல முதல்ல போயிருப்பாங்க வெண்ணெய் கடை, அந்த கடையிலே போய் பார்க்கறாரு. வெண்ணெய் கடையில போய் பார்க்கும்போது ஐயா அவங்க வணக்கம் அப்படிங்கிறாரு. அவரும் வணக்கம்ங்கிறாரு. அதுக்கப்புறம் ஐயா உடனே அவங்க ஆரம்பிக்கிறாரு, ஐயா நீங்க பக்கத்து கடையில வாங்காதீங்க, அவங்க பழைய சரக்காரருக்கும் என்னதான் புதுசு இருக்கு அப்படிங்கிறாரு. மந்திரியா சரிங்க சொல்லி வாங்குறாரு. கொஞ்சம் வெண்ணெய் வாங்கிட்டு போய் அம்சம் மூணு பக்கம் போய் குளிச்சவாரு. அவர் சரி சொல்லி கங்கை நாட்டுக்கு வளநாட்டுக்கே வந்தாரு. வளநாட்டுக்கு வந்து மன்னர் என்ன சொல்றாரு, மன்னரே இப்போ நம்ம போர் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மன்னர் கேட்காரு, நீங்க நான் அப்ப கேட்கும்போது இல்லை நீங்க இப்ப கேட்கும்போது ஏன் சரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது மந்திரி சொல்றாரு, நான் அப்ப போகும்போது எல்லா மக்களும் ஒற்றுமையோட துணைப்போட எல்லாம் ஒன்னா இருந்தாங்க, இப்போ போய் பார்த்தா அப்படியே நிலைமை அப்படியே தலைகளாக ஆயிடுச்சு, ஒருத்தர் போட்டி போறாங்கன்னு சொல்லி எல்லாம் சண்டை சச்சரவு சொல்லி எல்லாம் இதா இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே மன்னரும் சரி இப்போ போதும் அப்படின்னு பழைய கங்கை நாட்டுக்கு கைப்பற்றியது. கதை மூலம் நம்ம அறிந்து கொள்வது மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். மக்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் எதிரிகள் நம்ம